நான் விளையாடுறப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான்ப்பா. அது மட்டும் இல்ல, இது கல்யாணம் மட்டும் இல்லாம ஒரு பையன் இருக்கு. ஆசையில நம்ம ரோகிணி பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கிற நம்ம முத்து இன்னைக்கு எப்படி ஆச்சு அதை வீட்டுல சொல்லணும். ஆனா நம்ம சொன்ன உடனே ரோகிணி இப்படிதான் பேசுவா அப்படின்ற ஒரு மேனிபுலேஷன் வந்துட்டு ஒரு மைண்டுக்குள்ள நம்ம சேது வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் அவ பண்ணுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நம்ம ரவி சுத்தியும் வந்துட்டு ஹோட்டல்ல இருக்கும் போதே கால் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க வந்தே ஆகணும்னு சொல்ல நம்ம மீனா கிட்டயும் போன் பண்ணி எல்லாம் சொல்றாங்க. ஆனா மீனாக்கு இப்போ ரோகிணி பத்தி தெரிஞ்சும் அந்த விஷயத்த நம்ம முத்து கிட்ட சொல்லாததுனால கண்டிப்பா நம்ம முத்து அதனாலயும் கோச்சுப்பாரு. ஆல்ரெடி நம்ம மீனா அவங்க தங்கச்சி விஷயத்துல கோவப்பட்டது மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்திலும் கோவப்பட போறாருன்னு நானும் நினைக்க போறேன். சோ உங்களுக்கு அது ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கிறிஸ்ட தத்தெடுத்து வச்சு நம்ம லண்டனுக்கு அமுச்சு விட்டா அது வர காசை கடன்லாம் அடிச்சிடலாம்னு சொல்லி மனோஜோட பிளான் சொல்ல இதை கேட்டு நம்ம சேது எப்படிதான் வந்து ஃபுல்லா வந்து ரியாக்ட் பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.